ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு செட் ஒர்க் எப்படி போடுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேலை தஞ்சாவூர் அம்மாப்பேட்டையில் பண்ணியிருக்கிறோம். இதோடைய நீளம் 240 அடி, அகலம் 23 அடி. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுக்கு 3 கொன்ற சேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ட்ரஸ்ஸு அப்புறம் பர்லினுக்கெலாம் 3 கொன்ற 2.5 கொன்ற யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதோடைய ட்ரஸ்ஸு டீட்டெயிலெலாம் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ஸோட ஸ்லோப்பிங் ஹைட் 6 அடி இருக்கும். செட்டோட உள்கூட ஹைட்டு 7 அடி. இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக இருக்கிற செட்டுக்கெலாம் ட்ரஸ்ஸோட ஸ்லோப்பிங் ஹைட்டு அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஹீட்டு கம்மியாக இறங்கும். நமக்கு செட்டோட உள்கூடு ஹைட் அதிகமாக இருந்தால் ஸ்லோப்பிங் ஹைட்டு கம்மியாக கொடுக்கலாம். ஆனால் உள்கூடு ஹைட் கம்மியாக இருந்துச்சுன்னா ஸ்லோப்பிங் ஹைட் கண்டிப்பாக அதிகமாக கொடுக்கணும். இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாத மாதிரி இருந்தாலும் இதுதான் நம்ம பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி. அதே மாதிரி பர்லினும் 1.5 கொன்ற கொடுக்கலாமே, எதுக்கு 2.5 கொன்ற கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு வெயிட் அதிகமாக இருக்கிற சீட்டு. இதுவே ரூஃபிங் சீட்டாக இருந்தால் நமக்கு 1.5 கொன்ற போதுமானதாக இருக்கும். இந்த மாதிரி ஆஸ்பெஸ்டாஸ் சீட்டு மாதிரி வெயிட்டான சீட் ஏற்றுறப்ப அதுக்கான பர்லினும் நம்ம ஹெவியாக கொடுக்கணும். ட்ரஸ்ஸோட பைப்புமே ஹெவியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வளையாமல் நிற்கும், லோடும் நல்லா தாங்கும். அப்போ தான் செட்டோட ஃபினிஷிங்கும் நல்லா வரும். இது மாதிரி ஒரு உங்களுக்கும் பண்ணணுன்னா கீழே உள்ள எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நாங்கள் செட் ஒர்க், எஸ்எஸ் அப்புறம் எம்எஸ் போன்ற எல்லா வேலையும் திருச்சி அப்புறம் தமிழகம் முழுவதுலையுமே பண்ணுறோம்.